திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவரு ஏன் இங்க வந்தாரு? 2021 திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல? பயம், வேற ஒண்ணு இல்ல, பயம். ஒரு தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு? இதுல என்ன தவறு இருக்கிறது? ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு, நான் வேர்ல்டு கப் நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு டீம் கேம், குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் 1 ஆனேன். நாங்கள் ஒரு 45 சீட்டு கொடுங்க, அந்த 45 சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டவர்களும் இந்த கட்சியில் வரும் பொழுது, இது மன்னர் ஆட்சி இல்ல, அறிவு இருக்கவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது. ஒரு துதிப்பாடிகளும் இந்த சட்டசபையில பாப்போமே, பாலிசி மேக்கிங் 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றிடுவாங்க. 10 மானிய நிறைவேற்றி பார்த்திருக்கீங்களா? ஏன்னா துதிப்பாடல், வாழ்க வாழ்க வாழ்க, தமிழக மக்கள் ஒளிக ஒளிக ஒளிக, இதுதான் போயிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் மேல போயிட்டே இருப்போம், நாங்கெல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருப்போம். இவ்வளவுதான் சட்டசபை தான் போயிட்டு இருக்கு. இதை உடைத்தெறிய திரு ஜான் ஆரோக்கியசாமி எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி, அதோடு சேர்ந்து ஜன்சுவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோடு இணைந்து வேலை செய்ய வராரு. இல்லைன்னா தவறு. நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை, நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோடு சேர்ந்து இன்னும் பல பேர் வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போறாங்க. இன்னும் பல பூகங்கள் வரப்போகுது. சோ அதனால எப்படி நூற்றாண்டுகள் கழித்து ஒரு புதிய மாற்றங்களும் புரட்சிகளும் உருவாகுமோ, அவரை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். பிரசாந்த் கிஷோர் அவர்களை, அவரோட பயணித்ததுல 2021 1990க்கு அப்புறம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. அவருடைய சிந்தனைகளும் ஒரு முக்கிய காரணம் வெற்றி பெற்றதுக்கு 2021. அதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் டெல்லி எலெக்ஷன்லையும் கெஜ்ரிவால் அவர்களை வின் பண்ண வைக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் பார்த்திருக்கேன். மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் கேம்பெயின், பெரிய கேம்பெயின் போன எலெக்ஷன்ல. ஆனா அதுக்கான அந்த நேரத்தில் திரு கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறத சொன்னிச்சு. ஒரு சிந்தனையை கரெக்டா ஒரு டிசைன் பண்ணாரு, கட்சியோடைய கோஆர்டினேஷன்ஸ் உருவாக்குனாரு. அந்த கோஆர்டினேஷனோட சேர்ந்து வரும் பொழுது அன்றைக்கு பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியது. சோ இன்னைக்கு இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் வரக்கூடாது என்பது நிச்சயமல்ல. ஏனென்றால் நாம் ஒரு ஆட்சியை மக்கள் துணையுடன், ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க இங்க எல்லோரும் ஒரு உறுதியேற்க வந்திருக்கின்றோம். அந்த உறுதியுடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். நம்பிக்கையுடன், தைரியத்துடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.